காட்சி 3. பெண் வீட்டிற்கு செல்லும்போது. வெளியே போகும்போது நம்ம 4 பேர் ரெட்டைப்படையில் போகக்கூடாது, ஒற்றைப்படையில் தானே போகணும். மச்சி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. மாமி, அல்லாஹ் ஒற்றையானவன், ஒற்றையே விரும்புகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த நபி மொழி எதை குறிக்குதுன்னா அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தின் பரிபூரணத்தையும் சுட்டி காட்டுறாங்க. அது மட்டுமில்ல, அல்லாஹ் அவன் ஒருவன், அவனுக்கு இணை துணை எதுவும் இல்லை, அவன் ஒற்றையானவன். இதை தான் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை. சரி, பரவாயில்லம்மா, நம்ம அத்தாவையே கூட்டிகிட்டு போகலாம். அத்தாவுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லுங்க. ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுமா. வலைக்கும் சலாம். ஏங்க பொண்ணு வீட்டுக்கு போகிறோம், நீங்களும் வாங்க. சரிம்மா, வரேன். இல்லைங்கக்கா, நானும் வரேன். மாமா. காட்சி 4. பெண் வீட்டில். டிக் 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 டிக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க, உள்ளே வந்து உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இதான் மாப்பிள்ளையோட அத்தா, அம்மா, தங்கச்சி. இதான்ப்பா மாப்பிள்ளை. இதான் பொண்ணு. பிடிச்சிருக்கான்னு சொல்லுப்பா. அல்ஹம்துலில்லாஹ். தம்பி, நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்க. எதுக்காக மாமினை வெளியே போக சொன்னாங்க? மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்காமா? அல்ஹம்துலில்லாஹ். அது என்ன பொண்ணு விருப்பத்தை கேட்குறது? பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணுறது தானே. இல்லை, அப்படிலாம் இல்லை. பெண்ணின் சம்மதம் இல்லாமல் இஸ்லாத்தில் திருமணம் முடிக்க அனுமதி இல்லை. கன்னி பெண்ணாயினும் விதவையாயினும் சம்மதம் பெற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது கன்னி பெண் சம்மதம் தெரிவிக்க வெட்கப்படுவாளே என்று கேட்டான். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளது மௌனமே அவளது சம்மதமாகும் என்று கூறினார்கள். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை நடத்திப்பார் சொல்கிற அளவுக்கு கல்யாணம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம எப்படி கல்யாணம் பண்ணுறோன்னு வச்சு தானே 4 பேர் நம்மளை எப்படி மதிப்பாங்க. இன்னிசை கச்சேரி, வான வேடிக்கை, வண்ண வண்ண அலங்கார கார்கள், ஊரை வளைது போடப்பட்ட பந்தல்னு ஆடம்பர திருமணம் நடந்தால் நல்லா இருக்கும். சீரில் என்னெல்லாம் போடுறதா இருக்கீங்க? இஸ்லாம் முறைப்படி எளிமையாக என்ன செய்யணுமோ அதே போட்டுடலாம். எங்கள் பிள்ளை ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நாங்கள் என்ன ஒன்றும் இல்லாதவங்களா? எங்கள் பையனை எவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சுருக்கோம். இவ்வளோ சிம்பிளாக கல்யாணம் பண்ணால் எங்கள் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? நாங்கள் 4 பேர் முன்னாடி எப்படி நிற்கிறது? இத்தனைக்கும் என் பையன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். அங்கேருந்து எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களாம் வருவாங்க. நீங்கள் என்னென்னா இப்படி சொல்கிறீங்க? கருகமணி மாட்டுறது, மெட்டி போடுறது, சேரா பூ வைக்கிறது, அது மட்டுமா? திருமண ஆடைக்குன்னு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. மெஹந்தி வைக்கிறது, மாலை போடுறது, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ, கல்யாணத்துக்கு அப்புறமாட்டி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்ல. திருமணம் முடிஞ்சோடனே மாப்பிள்ளையை கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்லணும், ஆரத்தி எடுக்கணும், இன்னும் எவ்வளவோ இருக்குது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் கல்யாணத்தில் இது எதுவுமே நடக்காது போலையே. ஓ, இதுக்காக தான் மாமினை வெளியே போக சொன்னாங்களா? மாமி, இதுக்கு தான் வெளியே போக சொன்னீங்களா? இதுக்கு என் கையில் ஒரு தட்டை கொடுத்து பிச்சை எடுக்க விடலாம். மாப்பிள்ளை இதெல்லாம் கேட்கணும்ல. மாப்பிள்ளை அப்படி தான்ப்பா பேசுவார். நீங்கள் போடுறத போடுங்க. இப்போவே சாப்பாடுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லிடுங்க. அப்புறம் அவங்களுக்கு பத்தலை, இவங்களுக்கு பத்தலைன்னு கடைசியில் வந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாதுப்பா. என்னம்மா, நம்ம நபி வழி திருமணப்படி தானம்மா முடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் சொல்லலையா? திருமணம்னு சொல்கிறது நபி வழியில் ரொம்ப எளிமையாக நடக்கிற திருமணத்தில் தான் பரக்கத் இருக்குன்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. மற்றவங்க பார்க்கறதுக்காக ஓஹோன்ட்டு பேசுகிறதுக்காகவோ பெருமைப்படுறதுக்காகவோ திருமணம் செய்யக்கூடாது. அல்லாஹ் கூறுகிறான் அத்தியாயம் 7 வசனம் 31, வஸ்ஃபிபுலத்தஸ்வீஃபு இன்னஹுல் ஹிப்புல் முஸ்ரிஃபின். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்வோர் ஷைத்தானின் உணர்ப்பிறப்புகள் ஆவார். அது மட்டும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்னா அவுலாவன் நிகஹி பரகாத்தன் நைஸரஉ மஆனத்தன். குறைந்த செலவில் நடக்கப்படும் திருமணத்தில் அதிக பரக்கத் நிறைந்த திருமணமாகும். அடுத்தது என்ன?
இது என்ன கேள்வி? அடுத்தது மஹர் தான். வழக்கமாக கொடுக்கறது தான் 5000 ரூபா 10,000 ரூபான்னு. 5000 ரூபாவே கொடுத்துருவோம். மாமி கொஞ்சம் நிறுத்துங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையை பதிவு செய்கிறான். வஆத்துன் நிஸாஅ ஸதுகாத்திஹின்ன நிஹ்லஹ் ஃபஇன் தபுன லகும் அன் ஷைஇன் மின்ஹு நஃப்ஸன் ஃபகுலூஹு ஹனீஅம் மரீஆ. நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய மகர் திருமண கொலைகளை மகிழோடு கொடுத்து விடுங்கள். அதிலிருந்து ஏதேனும் உங்களுக்கு மணப்பெண்களுக்கு கொடுத்தால் அதை மகிழோடு உண்ணுங்கள். முதுகெலும்புல இருந்தானோ தன் விழா எலும்புக்கு விலை பேச மாட்டான். சரி, பேரிச்சம்பழம் கொடுத்து எளிமையாக திருமணம் முடிச்சுக்கலாம். மா, நான் அதுக்கான மொத்த செலவையும் பார்த்துக்கிறேன். மகருக்கு என்ன வேணும்? அல்ஹம்துலில்லாஹ், உங்களோட விருப்பம்தான். சரி, அப்படியே வலிமா வந்தே முடிச்சிடலாம். அதுவாது தடபுடலாக இருக்குமா? இப்படி ஆடம்னு சொல்கிறீங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யாரும் வசதியாக இல்லையா? அப்துல் ரஹ்மான் பின் ஹவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் வசதி அடைந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை வாசன பொருள் மஞ்சள் பூசியவராக வந்தார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விசேஷம் என்று கேட்டார்கள். அதற்கு நான் ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் என்று அவர் பதிலளித்தார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மகர் கொடுத்தீர் என்று கேட்டார்கள். அதற்கு அப்துல் ரஹ்மான் பின் ஹவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நான் ஒரு பேரஞ்சங்கொட்டை அளவுக்கு தங்கத்தை மகராக கொட்டேன் என்று பதிலளித்தார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் ஒரு ஆட்டையாவது வலிமாவாக அளிப்பீராக என்று அவர் கூறினார்கள். கட்டாயம் விருந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. கடன் வாங்கி விருந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால் என்ன முடியுமோ அதே கொடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணத்திற்கு முன்னாடி 1 கிலோ கோதுமை விருது கொடுத்தார்கள். சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவ்வளோதானாம்மா, கிளம்பலாமா? இன்ஷா அல்லாஹ் நபி வழி திருமணத்திலே முடிச்சுக்கலாம். அஸ்ஸலாம்.